இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாத ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நினைத்ததை நிறைவேற்றும் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் ஆலயத்தை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே, பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் வேண்டுதல்கள் நிறைவேறும், நவகிரக தோஷங்கள் நீங்கும் மற்றும் சனி தோஷங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். ராணிப்பேட்டை நவகிரக கோட்டை, ஐஸ்வர்ய சேஸ்திரம், காமாட்சிபுரம், வாலாஜாப்பேட்டையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் நினைத்ததை நிறைவேற்றும் சக்தி வாய்ந்தவர். இவரை சரணாகதி அடையும் போது குபேர சம்பத்தும் தைரிய வீரிய ஆரோக்கியமும் கிடைக்கும். அகஸ்திய மகா முனிவர் இந்த சேஸ்திரத்தில் சிவபூஜை செய்து வரம் பெற்றார். ஆகவே அகதீஸ்வரம் என்பது புராண பெயராகும். பின்பு முகலாயர்கள் வருகைக்கு பின் அழைக்கும் பெயர்தான் வாலாஜாப்பேட்டை. இந்த சேஸ்திரத்தின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடக்கு என 4 திசைகளிலும் சதுர்திக் பந்தனமாக அனுமனின் ஆலயம் பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டில் இருக்கின்றது. அவ்வகையில் குபேர திசையில் ஊரின் வடக்கு பகுதியில் குபேர மூலையாக, வடக்கு திசையில் வடக்கு நோக்கி சுயம்பு மூர்த்தியாகவும் புடைப்பு சிற்பமாகவும் தலைக்கு மேல் வாளுடன் மணி கட்டிய ரூபத்தில் ஆசி வழங்கும் அபய அஸ்தத்துடன் சௌகந்தி புஷ்ப கதையுடன் திருக்குளத்தோடு சுமார் 221 கோடி ராம நாம பிரசிட்டையோடு அபரிவிதமான மந்திர அதிர்வுகளோடு வேண்டுவோர்க்கு வேண்டுவரம் தருபவர் தான் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர். இங்கு அனுமன் பூஜித்த ஸ்ரீ ராம பாதம் இருப்பது மிகப்பெரிய விசேஷம். ஸ்ரீ ராம பாத தரிசனம் சகல பாவ நிவாரணம். ராஜகிருஷ்ண தேவராயர் 18 ஆண்டு கால ராகு தசை நடக்கும் நேரத்தில் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவித்தார். அதற்கு தீர்வு காணும் விதமாக பரிகாரம் தேடி அவரது குருநாதர் வியாசரை அணுகிய போது, அதாவது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் குருநாதர், அவர் இந்த 18 ஆண்டு காலம் உனக்கு நீ நினைப்பது தங்கு தடையின்றி நடைபெற வேண்டுமானால் நீ விஜயம் செய்யும் அத்தனை சேஸ்திரங்களிலும் உள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு அங்கு நாக பிரசிட்டை செய்து ராகு கேதுவை மனதார வணங்கும் போது நன்மைகள் நடக்கும் என்று கூறினார். அவ்வாறு இந்த ஆலயத்திலும் ராகு, கேது, நாகர், காளிங்க, நர்த்தன, சந்தன, கிருஷ்ண நாகர், சந்திர கிரகண நாகர் என 3 நாகங்களை பிரசிட்டை செய்து வழிபட்டு மேன்மை அடைந்ததாக ஐதீகம். ஆகவே இவ்வாலயத்தில் எந்த ஒரு பக்தர் பரிபூர்ண சரணாகதியோடு பிரார்த்தனை செய்தாலும் அவர்களுக்கு நவகிரக தோஷமும் ராகு கேது தோஷமும் நிவர்த்தியாகும். இங்கு ஆஞ்சநேயர் வாளில் நவகிரகங்களும் இருப்பதாக ஐதீகம். திருக்குளக்கரையில் நவகிரக கணபதி மற்றும் கிருஷ்ண தேவராயர் வழிபட்ட 3 நாக தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருப்பது இக்கோவிலின் மற்றொரு விசேஷம். மகா மண்டபத்தில் உள்ள 16 கால் தூண்களும் 16 செல்வ வளங்களை தருவதாகும். இந்த ஆலயத்தில் எங்கும் இல்லாத வண்ணம் 108 தெய்வ சிற்பங்களை தரிசனம் செய்ய முடியும். அதில் ராமாயண வரலாற்றில் ராமர் குழந்தையாக பிறந்தது முதல் மன்னனாக முடிசூடி பட்டாபிஷேகம் நடந்தது வரை ராமாயணம், சுந்தரகாண்டம் என அனைத்து 16 கால் மண்டபத்தில் காட்சி தருகின்றது. மாங்கல்ய பாக்கியம் அளிக்கும் ஸ்ரீ நவகிரக நாயகியான பங்காரு காமாட்சியின் பாத கமலங்களில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளும் நவகிரகங்களும் பூஜிக்கும் விதமான அன்னை போல் தாயுள்ளம் கொண்டு அனுகிரக தரிசனம் தருகிறாள். அதைத் தொடர்ந்து அம்பாளின் படை தளபதியாக வாராகி தேவியும், துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி ரூபமாக ஸ்ரீ சண்டிகா பரமேஸ்வரியும், அம்பாளின் வலதுபுறம் மகாலட்சுமி தாயாரும், இடதுபுறத்தில் மகா சரஸ்வதி தேவியும் அறிவையும் செல்வத்தையும் வாரி வழங்கும் ரூபமாக அனுகிரகம் செய்கிறார்கள். காவல் தெய்வமாகவும் சேத்திர பாலகராகவும் மகா கால பைரவர் ஈசான மூலையில் அருளாசி வழங்குகிறார். மற்றும் சிவபெருமான் அதிகார நந்தியுடன் தரிசனம் தருகிறார். காமாட்சியின் சொரூபமாக இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவா சாமிகள் அம்பாளின் முன்பு தியான ரூபமாக அமர்ந்து பக்தர்களை ஜெகத் குருவாக வழி நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பாதாள சாய்பாபா தரிசனமும் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் சுவாமியின் மூலஸ்தான கோபுர தரிசனமும் கோடி புண்ணிய பலன்களையும் அமைதியையும் தரவல்லது. அதைத் தொடர்ந்து தடாக பிரதர்ஷனம், தடங்கள் நிவாரணம் என்பதற்கேற்ப பாதாள கங்கா தீர்த்தமான திருக்குளத்தை தரிசிப்பதாலும் பிரதட்சணம் செய்வதும் 30 முட்கோடி தெய்வங்களையும் வணங்கும் பலம் ஏற்படும். கோசலைக்கு அருகில் ஸ்தல விருட்சமான வில்வ மரம் அமைந்துள்ளது. ஆகவே பக்தர்கள் இந்த ஆலயத்தில் 48 நிமிடமோ அல்லது 48 நொடியோ அமர்ந்து பிரார்த்தனை செய்தாலே நினைத்தது நிறைவேறும், வேண்டியது நடக்கும். இங்கு பல கோடி ஸ்ரீராம ஜெயம் ராம நாமங்களோடும் சிவ விஷ்ணு ஆலயம் அமைப்போடும் ஸ்ரீ குபேர வீர ஆஞ்சநேயர் அருளாசி புரிகிறார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.